மாலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும் தரிசனமாலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும் ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும் ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும் தரிசனமாலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும் தரிசனமாலய தரிசனம் பார்ப்பவன் இறைவன் வெற்றிக்கு வழி சொல்லும் தலைவன் சோதித்து பார்ப்பவன் இறைவன் வெற்றிக்கு வழி சொல்லும் தலைவன் ஞானத்தின் புகலிடம் இறைவன் ஞானத்தின் புகலிடம் இறைவன் நன்மைகள் அளித்திடும் தூயவன் தரிசனமாலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும் தரிசனமாலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும் ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும் ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும் தரிசனமாலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும் காற்றினை தந்தவன் நல்ல உள்ளத்தை வளர்ப்பவன் சுவாசத்தில் காற்றினை தந்தவன் நல்ல உள்ளத்தை வளர்ப்பவன் கனிகளில் சுவையை சேர்த்தவன் கனிகளில் சுவையை சேர்த்தவன் கலைகளில் வல்லவன் இறைவன் தரிசனமாலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும் தரிசனமாலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும் ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும் ஆலய தரிசனம் கிடைத்தால் ஆண்டவன் அருளும் கிடைக்கும் தரிசனமாலய தரிசனம் கிடைத்திடும் நாளும் கிடைத்திடும் தரிசனமாலய தரிசனம் அருள்மிகு பாண்டுரங்கன் ஆலயம் தென்னாங்கூர். இறைவனை வழிபடுவது என்பதே ஆனந்தம்தான். அதிலும் இசையோடு இறைவனை வழிபட முடியும் என்றால் பக்தர்களின் ஆனந்தத்தை அளவிட முடியுமா? அப்படிப்பட்ட அற்புத ஆலயம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகில் உள்ள தென்னாங்கூரில் உள்ளது.
இயற்கை எழில் நிறைந்துள்ள இந்த கிராமத்திற்கு அழகு சேர்ப்பதே இந்த ஆலயம்தான் என்றால் அது மிகையாகாது. பாண்டுரங்கனை தரிசிக்க வருபவர்கள் இந்த கிராமத்திற்குள் நுழைந்ததும் தங்களை மறக்கச் செய்கின்ற வகையில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. திசை மாறி கிழக்கு இந்திய பகுதிக்குள் நுழைந்து விட்டோமோ என்கிற பிரமிப்பு ஏற்படுகிறது. இதற்கு காரணம் பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் வடிவமைப்பில் தென்னாங்கூர் பாண்டுரங்கன் ஆலயம் அமைந்திருப்பதுதான். பாண்டுரங்கனின் கருவறை கலை நயத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது. பாண்டுரங்கனை தரிசிக்க வரும் பக்தர்கள் தரும் காணிக்கையான தேங்காய், பழம் ஆகியவற்றை பெற்றுக் கொண்டவுடன் திரைச்சீலை விலக்கப்படும். அப்போது கருவறையில் இருக்கும் பாண்டுரங்கனையும் ருக்மணியையும் காணும் பக்தர்கள் உள்ளத்தில் வைகுண்டத்தில் இறைவனை காண்பது போன்ற பிரமிப்பை ஏற்படுத்துகின்றது. இங்கு மாதந்தோறும் உற்சவம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு நாளும் பாண்டுரங்கனுக்கு ஒவ்வொரு வகையான அலங்காரம் செய்யப்படுகிறது. வியாழக்கிழமைகளில் நிஜபாத தரிசனம், வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளி கலச சேவை அலங்காரம், சனிக்கிழமைகளில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் அலங்காரம், ஞாயிற்றுக்கிழமைகளில் ராஜஸ்தான் தலைப்பாகை அலங்காரத்தில் ராஜகோபாலன் அலங்காரம். இவை அனைத்தும் பக்தர்களை மிகவும் கவருகிறது. சந்நிதியிலேயே ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமான் தாயார்களுடன் அருட்காட்சி தருகின்றார். நித்திய உற்சவ மூர்த்தியாக திகழும் இவருக்கு சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடக்கிறது. ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமானும் தாயார்களும் அலங்காரத்தில் ஜொலிக்கும் காட்சி பக்திக்கு கட்டுப்பட்டு செங்கல் மீது நிற்கும் பண்டரிபுரம் பாண்டுரங்கன் மடங்களில் ஒன்றான ஜோதிர்மட பரம்பரையில் 6வது பீடாதிபதியாக விளங்கிய சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளின் சீடரான ஸ்ரீ ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் தன் குருவின் பெயரில் ஸ்ரீ ஞானானந்தகிரி பீடத்தையும் இந்த கோவிலையும் தான் பிறந்த ஊரான தென்னாங்கூரில் கட்டினார். இந்த கோவில் கும்பாபிஷேகம் 1996 நடைபெற்றது. கோவிலின் சிறப்பு வடக்கும் தெற்கும் சேர்ந்த கட்டிடக்கலையே. ஸ்ரீ ஞானானந்த தபோவனத்திற்கு தந்தையுடன் சென்ற போது அங்கிருந்த ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளே தன்னுடைய குருநாதர் என தெரிந்து கொண்டார். குடும்பமே சுவாமியிடம் சரணாகதி அடைந்த நிலையில்
அடிக்கடி நாம இந்தியாவின் சங்கீர்த்தனம் 4 நாதர்கள், நடைபெற்றது. அதாவது ஒரு சுயம்பு நாள் மூர்த்திகள் நடந்தது பிரசித்தி பெற்றவர்கள். ஓர் அபூர்வ தெற்கே நிகழ்வு. தோட்டாத்ரிநாத், குருஜிக்கு வடக்கே டைபாய்டு, பத்ரிநாத், மஞ்சக்காமாலை நோய் மேற்கே முற்றி பண்டரிநாத், டாக்டர்களால் கிழக்கே கைவிடப்பட்ட ஜெகந்நாத் நிலையில் என்பார்கள். தகப்பனார் நேர்கோட்டில் சுவாமிக்கு அமைந்துள்ள தந்தி இந்த அனுப்ப தலங்களை மறு சுற்றி தந்தியின் வந்தாலே மூலம் மகா குருஜியை புண்ணியம் என்பது தபோவனம் ஐதீகம். அழைத்து வர தவிர செய்து 1008 சிவதலங்கள், ஆட்கொண்டார். 108 வைணவ ஞானானந்தரின் தலங்களை தரிசித்த விருப்பப்படி புண்ணியமும் நாம நமக்கு வந்து சங்கீர்த்தனம் சேரும். நாடெல்லாம் பரப்புவோம் என்று அவரது திருவடிகளுடன் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சென்று ஞானானந்த நாம சங்கீர்த்தன மண்டலிகள், சமாஜங்கள் நிறுவினார். மகாராஷ்டிர மாநிலத்தில் தங்கியிருந்த போது அவரது கனவில் குருநாதர் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள் தோன்றி உடனே பண்டரிபுரம் செல்லுமாறு உத்தரவிட்டார். ஆலயம் அனைத்து கோவில்களுக்கும் உரிய ஆகம விதிகளின்படி தியான மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், ராஜகோபுரம் என அடுத்தடுத்த நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் ராஜகோபுரம் காண்போரை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் உயரம் 120 அடி ஆகும். அதற்கு மேல் தங்க கலசம் நிர்மாணிக்கப்பட்டு இருக்கிறது. தென்னாங்கூரில் ஆலயம் எழுப்பிய வரலாறு இதுதான். தனது குருநாதரின் பெருமையை அகிலமெல்லாம் பரப்பி பின் தன் குருவுக்கு ஒரு தனி பீடத்தை அமைத்து அதற்கு ஸ்ரீ ஞானானந்தகிரி பீடம் என்று பெயர் சூட்டி ஜீவ ட்ரஸ்ட் என்ற அறக்கட்டளையும் நிறுவினார். நாம சங்கீர்த்தன பிரியனான பாண்டுரங்கனை மகிழ்விக்க குருஜி ஒரு மண்டபத்தையே உருவாக்கியுள்ளார். தென்னாங்கூர் ஆலயத்தின் தெற்கு பிரகாரத்தில் அமைந்துள்ள இதனை காண்பவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். உள்புற சுவற்றின் அனைத்து பக்கங்களின் மேல் பகுதியில் தட்சிண சம்பிரதாய நாம சங்கீர்த்தன முறையை வகுத்து உலகம் முழுவதும் பரப்ப காரணமான மருதாமல்லூர் சத்குரு சுவாமிகள் தொடங்கி 300 ஆண்டுகளுக்கு மேல் இன்றளவும் ஜீவ சமாதியில் அமர்ந்து ராமநாமத்தை ஜபித்து வரும் ஸ்ரீ போதேந்திர சுவாமிகள். ராமகிருஷ்ண சிங்கார ரசத்தை கீத கோவிந்த மகா காவியத்தை வடித்த ஸ்ரீ பத்மாவதி சமேத ஸ்ரீ ஜெயதேவ சுவாமிகள். ஸ்ரீ கிருஷ்ணன்
அழகிய கோபுரத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கருவறையில் பிரம்மாண்டமாக காட்சி தரும் வகையில் பாண்டுரங்கனும் ருக்மணியும். இந்த ஆலயத்தில் ருக்மணி என்பதற்கு பதிலாக ருக்மாயி என்று அழைக்கப்படுகிறது. அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மாலை 6 மணிக்கு தங்கத்தேரில் பவனி வரும் விட்டலனை பார்த்து கொண்டே இருக்கலாம். தமிழகத்தின் 19 தங்கத்தேர்களில் இது உயரமானது என்று சொல்கிறார்கள். இதுபோன்று தினமும் ஒரு அலங்காரம் செய்யப்படுகிறது. இத்தகைய பூஜை நேரத்தில் இந்த ஆலயத்திற்கு எதிரில் அமைந்துள்ள சங்கீர்த்தன மண்டபத்தில் பஜனை குழுவினர் ஒன்று கூடி இறைவன் புகழ் பாடுகின்றனர். இந்த இசையும் பக்தர்களின் வழிபாடும் ஒன்றோடு ஒன்று கலந்து பக்தர்களை பரவசமடையச் செய்கிறது. இவ்வாறு பாண்டுரங்கனை தரிசிக்க வரும் பக்தர்களில் ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் தான் ஆலயத்திற்குள் பிரவேசிக்க முடியும்.
இந்த நடைமுறைதான் இங்கு பின்பற்றப்படுகிறது. இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றில் ஃபைபர் கிளாஸில் அழகிய வண்ண ஓவியங்களாக கண்ணனின் லீலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த அழகிய கலை வேலைப்பாடுகளும் இந்த ஆலயத்திற்கு சிறப்பு சேர்க்கின்றன. இத்தகைய வேலைப்பாடுகள் நிறைந்த ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோவில் என்ற சிறப்பையும் இந்த ஆலயம் பெற்றிருக்கிறது. அதோடு இத்தகைய வேலைப்பாடு நிறைந்த ஆலயங்களில் உலகிலேயே 3ஆவதும் பெரியதுமான ஆலயமும் இதுதான் என்றும் கூறப்படுகிறது. பாங்காக்கில் புத்தர் ஆலயமும் தென்னாப்பிரிக்காவில் மாரியம்மன் ஆலயமும் தான் இந்த ஆலயம் உருவாவதற்கு முன் ஃபைபர் கிளாஸ் வேலைப்பாடு அமைக்கப்பட்ட ஆலயங்களாக இருந்தனவா. இந்த ஆலயத்தில் நடைபெறும் விழாக்களில் மிகவும் முக்கியமானது கோகுலாஷ்டமி விழாவாகும். இதேபோன்று கருட சேவை, விஷுக்கனி சேவை ஆகியனவும் பஜனை பாடல்களுடன் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், சோடசி அம்மன் கோவில், சங்கீர்த்தனை மடம் ஆகியனவும் அமைந்துள்ளன. சங்கீர்த்தனை மடத்தின் வளாகத்தினுள் கண்ணனின் புகழ் பாடியவர்களின் உருவச் சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வந்தவாசி கிராமம் சென்னைக்கு மிக அருகில் சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நாம் அனைவரும் ஒரு முறையாவது சென்று பாண்டுரங்கனை தரிசித்து அவன் அருள் பெற்று வர வேண்டும். மனம் தூய்மை பெற தியானம் செய்வோம், இறையருள் பெற ஆலயம் செல்வோம்.